விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது. தான் நேசித்த தொண்டர்கள், தான் நேசித்த மக்கள், தான் நேசித்த ரசிகர்கள் இவர்களெல்லாம் கடைசியாக விஜயகாந்த் பார்த்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்தை நாமும் கடைசியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் நல்ல மனிதர் அப்படின்றத குறிப்பிடும் வகையில் எல்லோருமே பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய செய்திகளும் அதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள் இருக்கார். நிறைய மனிதர்களை சேர்க்கறது, ரசிகர்களை சேர்க்கறது ஒரு வகை, நிறைய மனிதர்களை சேர்க்கறது வேறு வகையில். அரசியல், சினிமா, அதை தாண்டி உதவி அப்படின்னு இந்த நிறைய மனிதர்களை சேர்க்கறதுக்கான குணாதிசயங்கள்லாம் விஜயகாந்த் இருந்தது அப்படின்னாங்க. அது அவர் ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து வந்தது காரணமா, இல்லை சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறினதுனால அப்படியே எல்லாரையும் அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அப்படி கஷ்டப்படுற எல்லாரையுமே உயர்த்தி பார்க்கணும்னு நினச்ச பண்பு காரணம்? இல்லை, அவர் ஏழ்மையிலேருந்துலாம் வரவே இல்லை. அவர் ரைஸ் மில் பார்த்துட்டு இருந்தார். ஆரம்பத்துலேருந்தே அவர் அவருக்கான தேவை, ஆமாம், அவருடைய தேவை அதுவே போதுமான அளவில் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட சொல்கிறாங்க. அவர் ரைஸ் மில்லில் பணியாற்றுறதுனாலதையோ என்னவோ பலருடைய பசியை இன்னும் மாற்றிக்கொண்டிருக்காரு. உண்மைதான். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராமாவரம் தோட்டத்துக்கு யார் போனாலும், அது இங்கே அவரை சந்திக்க போகிறாங்களா இல்லையா புரட்சி தலைவர்னா கூட, ராமாவரம் தோட்டத்துக்கு யார் போனாலும் முதல் அவங்களுடைய கேட்குற கேள்வி என்னவா இருக்கணும், போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அப்படியே டிட்டோ, கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் இவரை நீங்கள் அலுவலகத்தில் பார்க்க போனாலும் சரி, ராஜாபதர் தெருவில் அவருடைய ஆரம்பகால அவரை மீட் பண்ண யார் போனாலும் முதல்ல அந்த டீ கடையில் உட்காந்து ஏதாவது சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு அவர் பேச வருவார். பின்னால் அவர் மிகப்பெரிய ஒரு வீடு கட்டி கல்யாண மண்டபம் கட்டி பல்வேறு விஷயங்கள் பண்ணாலும் எப்போ அவர் வீட்டுக்கு யார் பார்க்க போனாலும் முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாம், அதுக்கப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா அது மாதிரி பிரபலங்கள் யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் விஜயினுடைய முதல் படம், விஜய் இவரை இவரோடு சேர்ந்து இணைந்து நடிப்பதற்கு பர்மிஷன் கேட்கலான்னு நம்ம எஸ்ஏசி முடிவு பண்ணப்போ ஃபோன் அடித்து, தம்பி நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி வச்ச ஒரு அரை மணி நேரத்தில் இவர் கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு, இது யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னு அதனால தான் எல்லாரும் இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம அந்த ஊர்வலம் அங்கே கடந்து வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களான்றதை தாண்டி, ரசிகர்களானதை தாண்டி பொதுமக்கள் அவ்வளோ தூரம் கண்ணீர் விடுறது காரணம் என்னன்னா, ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம். நம்ம ஒரு நல்ல மனிதர் நம்மகிட்ட இல்லை. இதை இனிமே எப்படி அந்த இடத்த ஃபீல் பண்ண போகிறோம், அந்த இழப்பு ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலருக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் வந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தேமுதிக அலுவலகம். இங்கே தான் அவர் உறங்க போகிறார். அவருடைய உடலான அந்த வாக்கு இறக்க
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.